ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் கேட்க சொல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏன்னா வசனம் திரும்ப திரும்ப சொல்லுது, ஏறக்குறைய 212 இடத்துல கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை குறித்து சொல்லியிருக்குது. கர்த்தர் நம்ம கூட இடைப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ரிபதரா ஷதரபலபா ரிகபலா திரகரபரா ஷதரபலபா தரகரபரதரா உரிபலா திரகரபரா ஷதரபலபா தரகரபா. ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நினைச்சு உங்களுக்கு தூக்கம் வரல, உங்களுடைய அந்த ரங்கத்தில் நீங்கள் அழுகிறீங்க. ஆவியான அந்த ஏவுதலை ஒரு பாரத்தோட கொடுக்குறாரு. அந்த ரங்கத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஸோ நீங்கள் அந்த வழியில் தான் போகிறீங்க. ரொம்ப வலியாக இருக்குது, வலியுள்ள ஒரு பாதையில் போகிறீங்க. அந்த பாதையில் போகிறவங்களுக்கு, அந்த போகிற ஒருத்தங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். நீ கடந்து போகிற பாதையில் நான் உன் கூட இருக்கிறேன். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்த போகிறேன். கர்த்தர் செய்ய போகிற அதிசயத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா. எங்களோடு தொடர்ந்து பேசுங்கப்பா. அதிசயமான காரியங்களை ஜனங்கள் இடத்துல நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உமது கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என் வாயை உமது வாயாக மாற்றுங்க ராஜா. உமது வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே. பிரியமானவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் பிலோவ்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, பேதுருவுடைய பாஷையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிற மக்களே, கர்த்தரால் அன்பு கூறப்படுகிறவர்களே அப்படின்னு அர்த்தம்.
அப்ப பிரியமானவர்களே அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், கர்த்தர் நம்ம மேலே இந்த கடந்து போகிற சூழ்நிலையில் பிரியமாய் இல்லாமல் இருக்கிறாரோ, கண்ணோக்கமாய் இல்லாமல் இருக்கிறாரோ அப்படின்னு சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி வச்சிருக்கிறாரு, பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அப்படின்னு போட்டிருக்கு. பற்றி எரிய போறன்னு போடல, பற்றி எரிகிற. ஆண்டவர் இதை தெளிவாக சொன்னார். சில நாட்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் பற்றி எரிய ஆரம்பித்த ஒரு அக்கினியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற ஒரு அக்கினி, அது ஏதோ புதுமை என்று திகையாமல் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. புதுமையாக நீங்கள் அதை பார்க்க வேண்டாம், ஒரு புதிய பார்வையோடு அதை பாருங்க. அதுதான் கர்த்தர் அதை பற்றி சொல்லுகிறார். உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து, ஒரு சோதனையின் வழியாக கடந்து போகும் பொழுது, நீங்கள் ஒரு பாடுகளின் வழியாக கடந்து போகும்போது, அந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் அதை ஏதோ புதுமைன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வை தேவன் பார்க்கிற பார்வையின்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ புதுமை என்று திகையாமல், அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க, 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அப்படின்னா, ஏற்கனவே துவங்கி இருக்கிற, சில நாட்களுக்கு முன்பாக துவங்கி இருக்கிற அந்த பற்றி எரிகிற அக்கினிக்கு முன்பாக கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட போகுது. அதனால நீங்கள் களி கூர்ந்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற அந்த பற்றி எரிகிற அக்கினியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட போகிறது, கர்த்தர் உங்கள் சார்பில் செயலாற்ற போகிறார், கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்குன்னு போட்டிருக்கு, உங்களுடைய பாடுகளுக்குன்னு அது போடல, அவருடைய பாடுகளுக்குன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் போகிற பாதையில காண்கிற அந்த அக்கினி அது கிறிஸ்துவின் மகிமைக்கேற்ற பாடுகளா மாறி இருக்கிறது, கிறிஸ்துவின் பாடுகளா இருக்குது. நீங்க அந்த வழியில தான் போறீங்க, ஆனா அது உங்களுக்கு வழியை கொடுக்க தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்து அதை தனது வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளா இருக்கிறீங்க. அவருக்கு நீங்க சாட்சியா விளங்குவதற்காக அந்த பாதையின் வழியாக கொண்டு போகிறார். அப்ப அதனால சந்தோஷப்படுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷப்படுங்கள்னு சொல்லியிருக்கு. சந்தோஷப்படுங்கள்னா நம்ம சிரிக்கிறது சந்தோஷப்படுகிறது தான், அது உண்மைதான். நெகேமியா 8:10 போடுங்களேன். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன்னு சொல்லியிருக்குது. ரெண்டாவது சொல்லப்பட்ட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மீனிங் முன்னாடி உள்ளதை எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும், சிஸ்டர் கூட சொன்னாங்க, வேக வேகமாக கிளம்பி போய் வாங்கிறத பற்றி சொன்னாங்க. வாங்கி வீட்டில் போய் சமைக்கிறது, குடித்து புசித்து. ஏன்னா இது கர்த்தருடைய நாள், ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், மகிழ்ச்சி ஆயிருங்க. அந்த அர்த்தம் இல்லை. இதில் சொல்லப்பட்ட அர்த்தம் மாம்ச பிரகாரமான அர்த்தம். ஏன்னா அவங்க இதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா அழுது கொண்டு இருந்தாங்க, தேவ சமூகத்தில் அழுது கொண்டு இருந்தாங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் அழுக வேண்டாம், நீங்கள் போய் இது ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் புசித்து குடித்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி இங்கே எஸ்ரா சொல்றார். ஆனால் அந்த சந்தோஷத்தை பற்றி இங்கே பேசலை. சந்தோஷப்படுங்கள் அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குள்ள சந்தோஷப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். இவர் வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து உங்களை குறித்து ஒரு விடுதலையின் வாழ்க்கையை கொடுப்பதற்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையின் வாழ்க்கையில நீங்க வாழ்வதற்காக அவர் உங்களை அனுப்பி இருக்கிறார். யோவான் 9வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு பிறவி குருடன் ஒருத்தனை பார்க்குறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள்.
இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னா இயேசு சொல்றார். அப்ப தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இந்த உபத்திரவத்தின் பாதையில் அவன் போனான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்படியான பாத்திரமாக கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த பாதையின் வழியா ஆண்டவர் நடத்திக்கிட்டு போகிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:17 சொல்லியிருக்கிறது, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம். பவுல் அதை கோட் பண்றார். லேசான அப்படின்னா பாருங்க எவ்வளவு பலமா அவர் பரிசுத்த ஆவியில சந்தோஷப்பட்டிருக்கிறார்னு பாருங்க. பெரிய உபத்திரவப்பட்டார், அவரை போல பாடுபட்டது ஒருத்தரும் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, இது லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்துல நீங்கிடும். அப்படின்னா இன்னும் நீங்கல, ஆனா அதிசீக்கிரத்துல நீங்கிடும். ப்ராஃபட்டிக்கா அவர் சொல்றாரு. அப்ப இது இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டது? என்னை அடிச்சாங்க, கட்டி போட்டாங்க, ஆனாலும் நான் சந்தோஷமா துதிச்சு பாடினேன். பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு. அதனால இந்த உபத்திரவம் எனக்கு மிகவும் லேசானதாக இருக்கிறது அப்படின்னு அவர் பார்க்கிறார். நான் சொன்னேன், பார்க்கிற பார்வை புதுமையை போல எண்ணாமல். அப்படின்னா நீங்க பார்க்கிற பார்வை மாறணும். பவுல் இங்க பார்க்கிற பார்வையே மாறிடுச்சு. அவர் பார்க்கிறாரு, எப்படி பார்க்கிறாரு? இது அதிசீக்கிரமா நீங்கிடும். கட்டி வச்சிருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்காங்க, அதிசீக்கிரமா நீங்கி போயிடும் அப்படிங்கிறாரு. ஒருவேளை ஃபாதருடைய ஆவி இருந்ததுன்னா அவர் பாடி இருப்பாங்க, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்லி அங்கே பாடி இருக்கலாம். அதை எழுதி வச்சிருக்கிறாரு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அது என்ன கொண்டு வரப்போதான்? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கொண்டு வர போகிறது. கைகளை தட்டுங்க. நித்திய கன மகிமையை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகுது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகுது. அதனால நீங்க சந்தோஷப்படுங்கள். மனுஷனை போல சந்தோஷப்படாதீங்க, ஆவிக்குள்ள சந்தோஷப்படுங்க. வித்தியாசம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல மனுஷ சந்தோஷம் வேற. வெளியே இருக்கிறவனும் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பான், நம்மளும் புசித்து குடித்தா சந்தோஷமா வருவோம். ஆனா நமக்குள்ள இன்னொரு சந்தோஷம் இருக்குது. அது பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் கனியாகிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து ஒருவனும் பிடுங்க முடியாது. வசனம் சொல்லுது, உங்ககிட்ட இருந்து ஒருவனும் பிடுங்க முடியாது. இந்த சந்தோஷம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கும். இன்னர் அனாயிட்டிங், அதுக்கு பேரு அனாயிட்டிங் இன்சைடு. உங்களுக்குள்ள உள்ள ஆவிக்குரிய சந்தோஷம், பரிசுத்த ஆவியானுடைய அனாயிட்டிங், அபிஷேகம். அப்ப இந்த சந்தோஷம் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தன் போயிட்டு இருப்பான், அவன் பிரச்சனையோட கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒருத்தன் கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். முன்னாடி பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு பரலோக கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பார். அதனால்தான் சங்கீதம் 91 போட்டிருக்குது, வலதுபுறத்தில் 10,000 பேரும் 1000 பேரும் இடதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. அவங்கிட்ட 1000 பிரச்சனை இருக்கலாம், இவங்கிட்ட 1000 பிரச்சனை இருக்கலாம், 10,000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அது உங்களை அணுகாது. காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம். அவர் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். அதனால அது உன்னை அணுகாது. நீங்க பார்க்கலாம், டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை காட்டலாம். டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தலையாட்டிட்டு இருக்கிறதுக்காக உங்களை ஆண்டவர் அழைச்சி உங்க பக்கத்துல வந்து நிற்கிறாரு, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டை மாற்றி போடுறதுக்கு தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய கடன் பிரச்சனையில சோதனையில அவர் பார்த்து உங்க பக்கத்துல இருந்து, மகனை கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கா இருக்காரு? இல்ல, உங்க பிரச்சனையை மாற்றி உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு. ஏன்னா கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளா இருக்கிறீர்கள். அப்படின்னா நான் போகிறேன், எனக்கு முன்னால ஒரு பிரச்சனை போகுதுன்னா அதை பார்க்கறது நான் கிடையாது, அவர் பார்க்கிறார். என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் கிடையாது, அவர் தான் சமாளிக்கிறார். எனக்குள்ள ஒரு பிரச்சனை, எனக்காக என்னுடைய சுகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா
அதை சமாளிக்கிறது நான் கிடையாது, அவர் தான் எனக்கு சுகம் கொடுக்கிறார். ஏன்னா அவர் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படின்னா சுகம் கொடுக்கிறவர் அவர் தான். நீங்க போகிற பாதை ஏதோ கடினமான பாதை, நான் கடந்து போகிறதுக்குள்ள சில ஜெப வீரர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ஜெபித்தேன் இந்த பாதையை கடந்து போனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்திட்டு போறாரு. அவர் உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை வச்சிருக்கிறதுனால நீங்க போகிற பாதையில அது அதிக சீக்கிரமா போயிடும்னு உங்களுக்கு தெரியுது, அது ரொம்ப லேசா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. மற்றவங்க அந்த சூழ்நிலையில, உலகத்தின் மனுஷர்கள் அந்த சூழ்நிலையில கடந்து போனாங்க அப்படின்னா அவங்க அதை கடந்து போகிறது பயங்கர கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் தான் இருக்குமே தவிர சந்தோஷம் இருக்காது. மனுஷர்கள் சந்தோஷத்தை தேடி ஓடுறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். இயேசு சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் தரக்கூடிய சமாதானம் கிடையாது, அவரே தருகிற சமாதானம். அப்ப அவரே தருகிற சமாதானத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா அது எவ்வளவு விலையேற பெற்றது. உலகத்தில் உள்ளவங்க சமாதானத்தை தேடி எங்கெல்லாம் ஓடுறாங்க. ஒரு டூர் போகலாம், ஒரு ட்ரிப்பு போகலாம், ஃபேமிலியோட போகலாம், ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்லை, நீங்க போய் முழங்கால போட்டு உட்கார்ந்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்க மேல ஊத்துவாரு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை பெற்ற உடனே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான சந்தோஷம். இதுதான் வார்த்தையோட வாழ்கிற ஒரு சந்தோஷம். உலகத்து சந்தோஷம் அது நித்தியம் கிடையாது, அது என்னைக்கு முடிஞ்சு போகும்னு தெரியாது. ஆனால் உங்களோடு என்னோட ஆண்டவர் இருந்து அவர் செயல்படுகிற ஒரு சந்தோஷம் அது மிகவும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். அது அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை கொண்டு வரும். அப்போ உங்க வாழ்க்கையில அவர் நித்திய கன மகிமையை கொண்டு வர அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அது சீக்கிரத்தில் நடக்க போகிறது. எப்பன்னு தெரியாது, நீங்க வெளியே போகும்போது கூட நடக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரத்தை குறித்து வச்சிருந்தா ஏற்ற நேரத்தில் அதை செஞ்சு முடிப்பார். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தொடங்கின பிரச்சனை தான், அது முடிய போகிறது அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு இன்று வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளியரங்கமாகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு போக போறார். அதனால நீங்கள் சந்தோஷமா இருங்க. அதான் வசனம் சொல்லுது, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்ப கிறிஸ்துவின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான கண்கள் யாவும் அதை காணும். சில வசனங்களை நம்ம வேகமா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நீங்க எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரைக்கும். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். முந்தின வசனம் போடுங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, நீங்க கடந்து போகிற அந்த சோதனையில, பற்றி எரிகிற அந்த அக்கினியின் மத்தியில பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு எழுதியிருக்கிறார். யார? தெசலோனிக்கே சபையை குறித்து எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட நீங்க நடந்து போறீங்க. நீங்க உபத்திரவத்தை பார்க்கல, சோதனையை பார்க்கல, ஆனா உங்களுக்குள்ள இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க இன்னைக்கு வரும்பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என் கூட கண்டிப்பா பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை நோக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு அப்படின்னா அதுதான் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். உங்க இருதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் ஒருவேளை நீங்க வார்த்தை பெற்றிருக்காம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு கனெக்ஷன்ல மறுபடியும் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையில நடக்கிறது என்ன? பரிசுத்த ஆவியானவரோட மறுபடியும் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. தினந்தோறும் கனெக்ஷன்ல இருந்தா சந்தோஷம், தினந்தோறும் வார்த்தையை பெற்றா சந்தோஷம். ஒருவேளை பல வேலைகள் நிமித்தமாக அந்த கனெக்ஷன் கட் ஆகிருக்கலாம். பிசாசு அதை தான் செய்வான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் சொல்லியிருக்குது, அவன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆதியாகமத்திலே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. அவன் நமக்கு பகையாளி, அவன் மனுஷ கொலை பாதகன். ஆனா அவன் சொல்ற வார்த்தை தான் சில நேரத்தில் நம்ம ஆமா ஜாமி போடுறோம். கரெக்டா?
சில நேரத்தில் அவன் சொல்லுவான், பத்தியா பத்தியா அவன் உன்னை பற்றி பேசிட்டு போயிட்டான், நீ எவ்வளோ பெரிய ஆள், அவன் பேசிட்டு போயிட்டான், அவனை நீ ஏதாவது திரும்ப பேசு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவான். உடனே ஆமாம்ல, யார் சொல்கிறா? பகையாளி சொல்கிறான், எதிரி சொல்கிறான், மனுஷ கொலை பாதகன் சொல்கிறான். அவன் பேசுகிற சத்தத்துக்கு ஆமாம் போடுறோம். அப்போ உபத்திரவத்தை சில நேரம் நம்மளே தேடி போகிறோம். நம்ம போகிற பாதை எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக நம்ம போகிறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு சில நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறோம். அதுதான் அங்கே போட்டிருக்குது, பகை உண்டாக்குவேன். அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டால் பகையை உண்டாக்குவார். அவனுக்கு நமக்கும் பகை தான். அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டு ஏதாவது நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு இடையில பகை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து திசை திருப்புதல்கள் நிறையா வரும். அந்த வசனம் மறுபடி போடுங்க. மிகுந்த உபத்திரவத்திலே, 1 தெசலோனிக்கேயர் 1:6. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. அப்ப பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உங்களுக்குள்ள வருது, நிரப்புது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்து வசனம் வருது, கர்த்தர் பேச போறாருன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு சமாதானம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அப்படி மெசேஜ் விழுகிற மாதிரி டொயிங்னு விழுகும். உங்களுடைய ஹார்ட் பெல் அடிக்கும் பாருங்க. அப்போ வசனம் உழுகிறது இந்த சந்தோஷத்தில் நிரம்பும் போது தான் வரும். நீங்கள் முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி துதிச்சு பாடி அந்த சந்தோஷத்துக்குள்ளே இருக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை விழுகும். அங்கே பவுலும் சீலாவும் துதிச்சு பாடுனாங்க. அடி உத கையெல்லாம் கட்டி போட்டாங்க, காலை கட்டி போட்டாங்க, வாய் மட்டும் கட்டப்படலை. துதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த அடி பெருசு இல்லை, கையில் கட்டப்பட்டது பெருசு இல்லை, ஆனால் கர்த்தரை நான் துதிக்கிறது தான் எனக்கு முன்னாடி நிற்குது, கர்த்தரை நான் துதிக்கிறது தான் எனக்கு முதல் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி துதிச்சாங்க. உபத்திரவத்தின் மத்தியில் இந்த ஆவியின் சந்தோஷத்தை தேடினாங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி துதிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த இடத்தையே அசைய வச்சுட்டார், ஒரு திட்டத்தையே நிறைவேற்றி வச்சுட்டார், ஒரு குடும்பத்தையே ரட்சித்து விட்டார். நீங்கள் உங்கள் வீட்டில் முழங்கால் போட்டு துதிக்கும் பொழுது சுற்றி உள்ள இடங்கள்ல அசைவு உண்டாகிறது. அல்லேலூயா. இப்போ மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, அதுக்கு அடுத்த வசனம், இவ்விதமாய் மக்கோதேனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரிகளானீர்கள். மக்கோதேனியா விசுவாசிகள் அவங்க ஒரு வகையான மாதிரி, அகாயாவில் உள்ளவங்க அவங்க ஒரு வகையான மாதிரி. அந்த 2 பேரையும் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் விட நீங்க மாதிரிகளா மாறிட்டீங்க. அப்படின்னா மாதிரியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எதில் ஆரம்பிக்குது? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தில் ஆரம்பிக்குது. இதை தாவீது ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கிறார். அதில் வசனம் பாருங்க, சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் எனக்கு உண்டு. தாவீதை போல உபத்திரவத்தின் வழியா கடந்து போனது யாரும் இல்லை. அவ்வளோ சொல்லலாம் அவரை பத்தி. ஆனா எல்லா உபத்திரவத்தின் வழியாகவும் எல்லா போராட்டத்தின் வழியாகவும் யுத்தத்தின் வழியாகவும் போகும்போது அவர் சொல்லுவாரு, முழங்கால் போட்டு, ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்படின்னா ஜீவ வசனத்தை எனக்கு சொல்லி கொடுங்க. பேதுரு சொல்வார் பார்த்தீங்களா, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லுவார்ல. அது மாதிரி இவர் கேட்கிறாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்குதான், அதுக்கப்புறம் நித்திய பேரின்பம் இருக்கான். பரிபூரண ஆனந்தம்னா ஜாய் ஃபுல்லா அன்லிமிட்டடா இருக்கு. நித்திய பேரின்பம், நித்திய பேரின்பம் அது எவர் லாஸ்டிங் ஜாயா இருக்குது. இந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை உள்ள வச்சிருக்கிறார். நிறைய நேரத்தில் பிசாசு எடுத்து போட ட்ரை பண்ணுவான். அதனால தான் சில மனுஷர்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். தாவீது வாழ்க்கையிலையும் அது சளைக்கப்பட்டது அல்ல, அவன் வாழ்க்கையிலும் அது வந்துச்சு, அவன் வாழ்க்கையிலையும் அந்த பிரச்சனை வந்துச்சு. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 42:1-2.
சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். யுத்தத்துக்கு போற தாவீது, நிறைய பிரச்சனைகளின் வழியா ஓடுகிற தாவீது, அவன் கேட்குறான், நான் எப்போது அப்பா உங்க சமூகத்தில் வந்து நிற்பேன், எப்பப்பா என்னுடைய வறண்டு போன நிலத்தில், என் ஆத்துமாங்கிற வறண்டு போன நிலத்தில் உங்களுடைய ஆவிய அந்த சந்தோஷத்தை ஊற்ற போறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ பாருங்க, இவரை போல தேவனோடு ஐக்கியப்பட்டவர் பழைய ஏற்பாட்டு பகுதியில் நம்ம பார்த்ததில்லை. அவ்வளவு தூரம் தேவனுடைய சந்தோஷம், அதை நோக்கி அவர் நகருகிறார். அதான் பரிபூர்ண சந்தோஷத்தையும் நான் பார்த்துட்டேன், நித்திய சந்தோஷத்தையும் நான் பார்த்துருக்கிறேன், இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 42:5 பாருங்களேன். என் ஆத்துமாவே, அவர் தன்னோட ஆத்துமா கூடயே பேசுகிறார். உங்கள் மனசில் கை வச்சு நம்ம பேசுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பதறுது உள்ள, எதிரி என்ன பண்ணுவான்னு பதறுது. அந்த சூழ்நிலையில் ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வசனம் வரும், மனம் பதறுகிறவர்களே பயப்படாதிருங்கள், உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட வருகிறார் அப்படின்னு சொல்லி வரும். அது மாதிரி இந்த பதறி போன இந்த ஆத்துமாவுக்கு அவன் வந்து பேசுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அப்போ அவர் சமூகத்து ரட்சிப்பு அப்படின்னா என்ன? அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, உள்ள இருக்கிற மனம் பதறுகிற சூழ்நிலைகள் மாறி உள்ளுக்குள்ள புறப்பட்டு கிளம்புகிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை சந்திக்கிறவங்க, அந்த மகிழ்ச்சியின் வழியாக போகிறவங்க சுற்றி உள்ள சூழ்நிலைகளின் பிரச்சனைகளை அவங்க பார்க்கறது கிடையாது. அந்த சுற்றி உள்ள சூழ்நிலையை பார்த்தாலும் அதை மேற்கொண்டு போவாங்க. அதான் தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன்னா உள்ள மகிழ்ச்சி ஆண்டவர் இருக்கிறார். நான் என்னுடைய பலத்தில் போகலை, நான் என்னுடைய பலத்தில் தாண்டலை, ஏன்னா உள்ள இருக்கிற தேவன் என்னுடைய மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் என்னை இந்த மதிலை தாண்ட வைப்பார், அவர் என்னை இந்த சேனைக்குள்ள போய் வெளியே வர வைப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். 42:6 மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உண்மை நினைக்கிறேன், எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உண்மை நினைக்கிறேன். அதை ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குது, பெரிய பிரச்சனையிலும் சின்ன பிரச்சனையிலும் உண்மை நினைக்கிறேன், எல்லாவற்றிலும் எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறது எனது தேவன் தான். பேதுரு எழுதுறாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய கூப்பிடுதலுக்கு இவருடைய செவி திறந்திருக்கிறது. அப்போ என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. நான் பெரிய பிரச்சனையிலும் சரி, சிறிய பிரச்சனையிலும் சரி, என்னோட பார்டரை விட்டு வெளியே போனாலும், யோர்தான் தேசத்திலும் என் பார்டரை விட்டு வெளியில் போனாலும், கர்த்தாவே நான் உண்மை நினைக்கிறேன், மறுபடியும் உமது சமூகத்துக்கு நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போ பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில் அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு தான் எடுத்தான். ஒரு 3 முக்கிய முடிவு அவனுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்தான். அது நமக்கு முன்னால் ஒரு ஆதாரமாக இருக்குது. முதல் முடிவு 2 சாமுவேல் 16:5. 2 சாமுவேல் 16:5. இது என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையின் பாதையை வேறு பக்கம் திசை திருப்புகிற சூழ்நிலையை மேற்கொண்டான், திசை திருப்புதலை மேற்கொண்டான். த டிஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்பிரிட். அது என்னன்னா, தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து. நம்ம சில நேரம் சோதனைகளின் வழியாக போகும்போது, பிரச்சனைகளின் வழியாக போகும்போது சில மனுஷர்கள் தூசிக்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். சில பேர் நம்மளை பற்றி சொல்லுவாங்க, இவங்களா முன்னேற போகிறாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, ஏதோ இந்த தேவனை போய் கும்பிட போகிறாங்களாமே, இவங்களா முன்னேற போகிறாங்க, அவர் என்ன அற்புதமாக பண்ண போகிறார், இப்படிலாம் பேசுவாங்க.
தூசித்து கொண்டே நடந்து வந்து, என் காதில் கேட்டதை நான் சொல்கிறேன், தூசித்து கொண்டே நடந்து வந்து 2 சாமுவேல் 16:9 பாருங்க. அங்கே தாவீது, அபிஷாய் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து 9வது வசனத்தில் அபிஷாய் சொல்கிறான், செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன். யார் தேவனுடைய சந்தோஷத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரி வார்த்தை வராது. தாவீது கிட்ட அந்த வார்த்தை வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வரல. 12வது வசனத்தில், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இதை யாரால சொல்ல முடியும்னா, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை உடையவங்க, தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். அவன் பேசின பேச்சுக்கு அபிசாய் சொன்னது போல தலையை வெட்டி இருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம். ஆனா தாவீது அழகா ஹேண்டில் பண்றார். அவருக்கு தெரியும், இது என்னுடைய வழி கிடையாது, இந்த வழியில நான் போகக்கூடாது, பிசாசு கொண்டு வருகிற திசை திருப்புதலை நான் மேற்கொள்ளுவேன். அவருக்கு தெரியும். அவர் எத்தனை பிசாசின் திசை திருப்புதலை பார்த்துருக்கிறார். அது எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர் கடந்து போகிறார். அதுதான் வந்து அங்கே போட்டிருக்க, அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். உங்கள் வாழ்க்கையிலும் சில பேர் வந்து நிந்திக்கலாம் சில காரியங்களை குறித்து. ஆனால் அவங்க நிந்திச்சா உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது மாறிடும். நம்ம ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமாகும், சபிச்சா சாபமாக மாறிடும். ஆனால் அவங்க நிந்திச்சா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். 2வது ஒரு காரியம் பாருங்க, இது ஆவிக்குரிய போராட்டம்னு நீங்கள் எழுதிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, மனைவி, பிள்ளைங்க, சொத்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனா தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். அதுக்கப்புறம் தாவீதுக்கு எதிராக அங்கே ஒரு போராட்டம் கிளம்புது. அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தாவீது எடுத்த முடிவு என்ன, திருப்பி தாக்குதல் இல்லை. அவன் நினைச்சா எல்லாரையும் தாக்கியிருக்க முடியும், ஆனால் திருப்பி தாக்கலை. தாவீது தனது தேவனாகிய கர்த்தரிடத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்னா இந்த சந்தோஷம் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த சந்தோஷம் தேவை. அப்போ நீங்கள் போகிற இந்த சோதனையின் பாதையில் உங்களுக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் தேவை அப்படின்னா, நீங்கள் சரியான பாதையில் போகிறதுக்கு இந்த சந்தோஷம் தேவை. நீங்கள் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தில் நிரப்பப்படும் போது வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும். வலப்புறம் இடப்புறம் சாயாதபடி வழி இதுவே அப்படிங்கிற சத்தம் உங்கள் காதில் கேட்கும். அதுக்காக தான் அவன் போய் உட்கார்ந்துருந்தான். முடிவு என்ன ஆச்சு, அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். பிசாசு உங்ககிட்ட இருந்து எதை திருடிட்டு போனானோ அதை அவன் முழுசா திருப்பி கொண்டு வந்தே ஆகணும், திரும்ப கொடுத்தே ஆகணும். பிசாசு உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போன சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வந்தே ஆகணும். பிசாசு உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போன சொத்தையோ உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ அவன் திரும்பி கொண்டு வந்தே ஆகணும். வசனம் தான் சொல்லுது, முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள், வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை உங்களுக்கு திரும்ப தருவேன். அப்ப கிறிஸ்து உங்க வாழ்க்கையில மகிமைப்படும் போது என்ன நடக்க போகுதுன்னா, பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப தருகிறார். அப்படின்னா நீங்க போகும் பொழுதே இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டே போகலாம். நடக்க போறது சீக்கிரமா நடக்க போகுது, அதி சீக்கிரத்துல நீங்க போகுது இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. 3வது ஒரு முடிவெடுத்தான். அது ஆவிக்குரிய யுத்தம். 1 சாமுவேல் 17:10. 1 சாமுவேல் 17:10. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான் அப்படின்னு 40 நாள் திரும்ப திரும்ப சொல்றான். எரேமியால
18 போடுங்களேன். எரேமியா 18 இல்லை, கடைசி வசனம் பாருங்க. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமா என்ன சொன்னாங்க அவங்க? இவனை நாவினால் வெட்டி போடுவோம். நாவினால எப்படி வெட்டி போடுறதுங்க? கோலியாத்து 40 நாள் அதை தான் செஞ்சான். கையில் ஈட்டி இருந்துச்சு, கையில் ஆயுதம் இருந்துச்சு, அதையெல்லாம் அவன் பார்க்கல. ஆனால் அவன் செஞ்சது என்ன? நாவினால வெட்டி போட்டான். நாவினால என்ன வெட்டி போட முடியும்? நாவினால உங்களுடைய பலத்தை வெட்டி போட முடியும். நாவினால உங்கள் தன்னம்பிக்கையை வெட்டி போட முடியும். நாவினால நீங்கள் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கும்படிக்கு வெட்டி போட முடியும். சில பேர் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடாது இருக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்குது. சவுலோ செவி கொடாது இருந்தான். அப்படின்னா சில காரியங்களை நீங்கள் முன்னாடி போகும்போது இந்த நாவு பேசுகிறத காதில் கேட்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய பலத்தையும் உங்கள் தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தையுமே இழந்து போகிறதுக்கு வழிவகுக்கும். அப்போ நாவினால வெட்டி போட்டான். 1 சாமுவேல் 17:45 பாருங்களேன். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்படின்னா எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது. அதனால நான் இந்த யுத்தத்தில் நான் போறேன், இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் போறேன், நான் ஜெயம் எடுப்பேன், நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 47வது வசனம் பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிற சந்தோஷத்தினால ரட்சிக்கிறவர். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால அவர் ரட்சிக்கிறவர். எல்லாம் வசனத்தை பார்க்குறீங்க, நான் பேசுறது வேறையா இருக்குன்னு பார்க்குறீங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த பற்றி எரிகிற அக்கினியை அவர் தூக்கி எரிஞ்சிட்டு வெற்றியை உங்க கையில கொடுக்க போறார். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் தான் யுத்தம் செய்கிறார். அவர் வழி காட்டுவதற்காக உங்களுக்குள்ள சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். இந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது. கடைசியாக 1 பேதுரு 4, 6, 7, 8 வசனங்கள். இதை முடிவுரையா நான் சொல்றேன் உங்களுக்கு. 1 பேதுரு 4, 6, 7, 8. ஆகையால் 1 பேதுரு 4, இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே 5வது அதிகாரம் 5. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்துக்குள்ள அடங்கியிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்குள்ள அடங்கியிருங்கள். அதுக்கு அடுத்தது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலையை அங்க கொடுத்துருங்க, ஆவியின் சந்தோஷத்தை நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களை வேற பக்கம் திருப்புறதுன்னு பார்க்குறான். எப்படி நீங்க ஓடுற ஓட்டத்தை விட்டு உங்களை வெளியில கொண்டு வர்றதுன்னு பார்க்குறான். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், ஆனால் பரிசை பெறுகிறவர்கள் ஒருவர் அல்லவோ. இப்போ உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட பந்தய சாலையில் நீங்கள் ஓடும்போது அதை விட்டு எப்படி வெளியில் இழுக்கிறதுன்னு பார்க்குறான். அதுதான் தாவீதுக்கு நடந்தது. டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடணும், சீமை மூலமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடணும், அங்கே கொஞ்சம் நேரத்தை கடத்தணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தான். அப்புறம் பாருங்க, அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறதுனால பொய்யா பேசுகிறான். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பொய் பேசியிருக்கிறான். நம்மளும் சில நேரம் அது தெரியாமல் ஆமாம் போட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்.
அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தின்படி செயல்படுங்கள், விழித்திருங்கள். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை ஒருவரும் பிடுங்காதபடி விழித்திருங்கள். ஏன்னா இந்த சந்தோஷத்துல தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை உடையவர்கள் அப்படின்னா வெற்றியை உடையவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னா தேவனால் பிறந்தது, பரிசுத்த ஆவியினால் பிறந்தது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற கனியில முக்கியமான கனி சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் பிடுங்க முடியாது. நீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க, உடனே நிரப்புவார். அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்? ஒரு சமாதானம் உங்களை நிரப்பும், அதே நேரத்தில் ஒரு வார்த்தை உங்க கையில வந்து விழுகும். கர்த்தர் உங்க கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய அந்த நீண்ட கால சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்பாக துவங்கின அந்த சில நாட்களுக்கு முன்பாக துவங்கின அந்த பற்றி எரிகிற அக்கினி, அது அதிசீக்கிரத்தில் நீங்க போகுது. அது ரொம்ப லேசான உபத்திரவம். அது நித்திய கன மகிமையை கொண்டு வரப்போகுது. நம்ம எழுந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரப்பா, தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. குமாரனில் பிதா மகிமைப்படும்படி தருவேன்னு சொன்னீங்களே அப்பா, இன்று உமது வார்த்தையை பேசி இருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு மகிமையை உங்க பார்க்க போகிறாங்க. சீக்கிரத்துல அந்த உபத்திரவங்கள் நீங்க போகிறது. ஒரு மகிமையை, ஒரு உயர்வை பார்க்க போறாங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் இவர்களை உயர்த்தும்படிக்கு நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பேசுகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த சந்தோஷத்தின் கனியை உங்களை வெளிப்படும்படியாக செய்யுங்க ராஜா. அப்பா, ஆவியின் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்க கடந்து வருகிற அந்த பற்றி எரிகிற அக்கினிக்கு எதிராக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் இப்பொழுது செயல்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அப்பா, அந்த அக்கினியை பட்சித்து போடுவதாக, பற்றி எரிகிற அக்கினியை அது பட்சித்து போடுவதாக என்று நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. அப்பா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். கிறிஸ்து மகிமைப்படும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. நாங்க ஏன்னு கேட்கும் போதெல்லாம் நீ பிரியமானவனே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று தானியேலை பார்த்து சொன்னது போல எங்களை பார்த்து சொல்லுறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திர ராஜா. ஏன் எங்களுக்கு அனுமதிச்சீங்கன்னு கேட்டப்பெல்லாம் அப்பா, இது உனக்கு எனது மகிமையை வெளிப்படுத்தும்படி அனுமதிச்சிருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்களே, அதுக்காக ஸ்தோத்திர ராஜா. அப்பா, இது ஏன் இன்னும் எங்களிடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினாரே. நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்த சாட்சியா நிற்கும்படிக்கு இந்த பற்றி எரிகிற அக்கினியை கர்த்தர் சீக்கிரத்துல பட்சித்து போட போகிறார். ஒரு பெரிய விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தோட சபைகள் பெருகும்படிக்கு உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற வல்லமையுள்ள காரியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இவர்களை கொண்டு அப்பா சபையில பரிசுத்த ஆவியின் பலம், பரிசுத்த ஆவியின் வல்லமை பெருகும்படியாக கர்த்தர் நீங்க கிருபை பாராட்ட போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேல் வைத்திருக்கிற அழைப்பை நீங்க நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருவர் மேலையும் நீங்க வைத்திருக்க அன்புக்காக நன்றி கர்த்தர். நீங்க அப்பா பிரத்யேகமா பேசி இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும், கைகளை தட்டி, இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும், இந்த லேசான உபத்திரவம் உள்ள
நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். எனவே சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். விசுவாசத்தோடு சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆண்டவரே நீங்க செய்வீங்க. லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம். ஆண்டவரே அதுக்காக தான் அநேக காரியம் நாங்க ஆண்டவரே now we will overcome because we have a land, we have eternity. சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஜோயல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. ஜோயல் 2:23 நம்ம வாசித்து முடிச்சிருவோம். ஜோயல் 2:23 இதை பார்த்து வாசித்தருங்களேன். Amen. Be glad, people of Zion, rejoice in the Lord your God. கர்த்தருக்குள்ள ஏன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன கொடுத்திருக்காராம்? He given you autumn rains because he is faithful. English அவர் நம்பத்தக்கவரா இருக்கிறதுனால, உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் பரத்துல இருந்து சந்திப்பார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணோம்? கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். அன்னைக்கு பாஸ்டர் அடிக்கடி சொல்வாங்க, அன்னாள் முகம் மலர்ந்தது, குழந்தை வளர்ந்தது. There is always a connection between miracle and joy. உங்க இருதயத்துல சந்தோஷம் தான் ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற இடம். இல்ல சில இடத்த பார்த்து சொல்லுவாங்க, இங்க வந்து இது வளர நல்ல மண்ணு, இல்ல இந்த பாக்டீரியா வளர்றதுக்கு இது நல்ல இடம். அப்ப ஆண்டவருடைய மிரக்கல் அற்புதம் வளர்றதுக்கு ஏற்ற இடம் இது மன மகிழ்ச்சியா இருப்பது. ஆமென். பிலிப்பியர்ல பவுல் திரும்ப திரும்ப சொல்றாரு, எங்க இருந்து எழுதுறாரு? ஜெயில இருந்து, பிரிசன்ல இருந்து எழுதுறாரு. பட் he could still say I will rejoice in the Lord. இல்ல கர்த்தருக்குள்ள நான் எப்போதும் சந்தோஷம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். Amen. தேவனுக்குள்ள I will rejoice in the Lord. சூழ்நிலைகளை யோசித்து நான் கலங்க மாட்டேன். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அந்த கோரஸ் மட்டும் பாடுவோமா? நான் சோர்ந்து போக மாட்டேன். சூழ்நிலையை பார்த்து, சில நபர்களை பார்த்து, இல்லை நடக்கிற காரியத்தை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா இது மூலமா என் உள்ளான மனிதன் என்ன பண்ணிட்டே இருக்கான்? புதிதாய் கொண்டே இருக்கிறான். God is renewing. இல்லை சூழ்நிலைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் என்னை ரெனியூ பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு அனிதா சொல்லும் போது சொன்ன, ஆண்டவர் ரெனியூ பண்றாரு, ஆண்டவர் புதுப்பிக்கிறாரு. நமக்குள்ள சில காரியங்களை ஆண்டவர் புதுப்பிக்கிறாரு. அதனால விசுவாசமா நம்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன். நீங்க செய்வீங்க, எனக்காக நீங்க யாவற்றையும் நீங்க செய்து முடிப்பீங்க. வர்ஷிப்ல ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த
வசனத்துல கடைசி அவர் கையின் கிரியை அவர் நெகிழ விடார். ஆமென். அதனால அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. கைகளை உயர்த்தி கடைசியா நம்ம சொல்லுவோமா, சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். Oh, we have your promise. சோர்ந்து போக மாட்டோம், சூழ்நிலை பார்க்க நாங்கள் சோர்ந்து போக சொல்றீங்களா? மாட்டோம். சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவரே பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. உங்கள்கிட்ட இருந்து வந்த பலன் உண்டாகட்டும். மற்றவங்களுடைய வார்த்தையினால அநேகரோட பலன் குன்றி போயிருக்கு. ஆண்டவரே நாங்க பார்த்தோம் வசனத்துல சிலரோட வார்த்தைகளை குன்றி நடக்க வைக்குது. நான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடப்போம். ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறோம். நீங்க பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரம் அல்ல. எங்க வாக்கு தத்துவத்துக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நீங்க ஏற்ற வேளையில நீங்க பாரியத்தை வாய்க்க பண்ணுவீங்க. நீங்க உண்மையுள்ள தேவன், நீங்க உண்மையுள்ள தேவன், நீங்க கைவிட மாட்டீங்க. உண்மையுள்ள தேவன் ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உண்மையுள்ள தேவனா வெளிப்படுவாரு. உண்மையுள்ள தேவனா வெளிப்படுவாரு. அவர் வாக்கு தத்தத்துல உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஓ ரபதரம சிலரபதரோம சிகினி ஓ ஷகரப சிலிரிமகோ. உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே. ஓ thank you Jesus. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான ஆண்டவர் அநேகரை திடப்படுத்தி இருக்காரு. நான் விசுவாசத்தோடு சொல்லி சீக்கிரத்தில் நீங்கி ஓ ரதரம செலரே லேசான உபத்திரவம். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன் நான். தாவீது போல உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா நீங்க வாக்கு தத்தத்துல நீங்க உண்மையுள்ளவர். போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் மகிமையை வெளிப்படுத்தும்படி சில காரியங்கள் தடையாய் கொண்டிருக்குது. அன்னைக்கு திராட்சரசம் ஏன் குறைஞ்சிச்சுன்னா அவர் மகிமை வெளிப்படுத்தும்படி. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை நிரப்புகிறார். God is filling. எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புகிற தேவன். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. Your miracle is near. அற்புதம் தொலைவு தூரத்துல தான் இருக்கு. கொஞ்ச நாள்ல இன்னைக்கு வார்த்தை அதுதான், சீக்கிரத்துல வெரி சூன் தீவிரமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ். நாங்க சோர்ந்து போக மாட்டோம்ப்பா. உமக்குள்ள சந்தோஷமா இருப்போம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். The joy that I have, the world can't give and the world can't take it away. எனக்குள்ள இருக்க சந்தோஷம் இந்த உலகம் கொடுக்க முடியாததும், இந்த உலகம் எடுக்க முடியாத சந்தோஷத்தை, நிறைவான சந்தோஷத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி. நீ உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் என்றென்றைக்கும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.